ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நடிகையுடன் நம்ம புருஷன் நடித்தது தப்பாக போச்சே அப்படின்ற ஃபீலிங்கில் இப்போது அந்த ஆக்டரோடைய மனைவி ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. நைட்டெல்லாம் ஆல் எஸ்கேப்பு, என்ன தான் பண்ணி தொலைகிறதுனே தெரியலையே இந்த மனுஷனை அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளிகிட்டு இருக்கிறாங்க மனைவி. என்ன ஏது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சமீப காலமாக அந்த பிரபல நடிகர் நைட்டு நேரம் அப்படின்னாலே குடும்பத்தோட குறிப்பாக மனைவியுடன் செலவு செய்யாமல் டப்பிங் இருக்குது, எடிட்டிங் இருக்குது, அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டூடியோவுக்கு போகிறேன்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. சரி, எங்கே தான் போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஈசிஆரில் இருக்கக்கூடிய அந்த ப்ரைவேட் பார்ட்டி நடக்கக்கூடிய இடங்கள், சொகுசான ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி அங்கே பறந்துடுறாராம் அப்படின்னு சொல்லி கிசுகிசுக்கள் உலா வந்துட்டுருக்கு இந்த நடிகர் மேலே. நடிகர் தன்னை நல்லா பார்த்துக்கிறாரு, நல்லா பார்த்துக்கிட்டாலும் வசதியாக வச்சுக்கிட்டாலும் ராத்திரி நேரத்தில் அவர் நடந்துக்கிற விதமே சரியில்லையே அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய விஷயம்லாம் ரொம்பவே கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி மனைவி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ வேவு பார்க்க வச்ச ஆள் எல்லாமே நடிகர் கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு பணத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டாங்களாம். ஸோ இதனால் மனைவிக்கு சரியான ஆதாரம் இல்லாமல் நடிகரை பற்றி கையில் ஆதாரம் இல்லாததால் நேருக்கு நேர் கேட்க முடியாமல் தவிச்சிட்டு வராங்க. உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே தவிச்சிட்டு வராங்க. ஸோ இது புகைச்சலாக மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ காலையில் எல்லாம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, குழந்தைங்களோட கொஞ்சம் விளையாடுறது அப்படின்னு சொல்லி குடும்பத் தலைவனுக்கு ஷூட்டிங் இல்லாத நாட்களில் இருக்கும் அந்த நடிகர் இரவு நேரம் ஆனால் மட்டும், அதாவது குடும்பத் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த வேலைகளை ஷூட்டிங் இல்லாத நாட்களில் கரெக்டாக பண்ணிடுறாரு. ஸோ நைட் ஆனால் மட்டும் ஆல் எஸ்கேப் ஆயிடுறாரு. எடிட்டிங்கில் கரெக்ஷன் பார்க்கணும், டப்பிங் பார்க்கணும், அடுத்த படத்துக்கான மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பொண்டாட்டியை சமாளித்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாராம். ஸோ கடைசியாக தன்னுடைய புருஷன் அந்த ஸ்லிம் ஹீரோயினை அவர் கூட நடித்தார். படத்தில் பெருசாக 2 பேருக்கும் ரொமான்ஸ் இல்லை அப்படின்னாலுமே இந்த நடிகை சவுத் சினிமா, அதாவது குறிப்பாக தெலுங்கு சினிமா பக்கம் தான் அதிகமாக ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை. பயங்கர கவர்ச்சி ஆடக்கூடிய நடிகையும் கூட. ஸோ டான்ஸும் ஆடுவாங்க, கவர்ச்சியும் காட்டுவாங்க. இப்போது கோலிவுட் பக்கம் டெபியூ பண்ணி நடித்த படம். ஸோ அதாவது நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த டெபியூவில் அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சதுக்கப்புறம் கோலிவுட் பக்கம் ஒரு ரவுண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நடிகைக்கு ரொம்பவே ஆசை இருக்குது. ஸோ இதனால் தனக்கு தெரிஞ்ச கோலிவுட்லேருந்து, அதாவது தெலுங்கு பக்கம் இருந்து தமிழுக்கு தெரிஞ்ச ஆட்கள் இருக்காங்க, முகங்கள், அவங்களெல்லாம் கூப்பிட்டு பார்ட்டி வச்சிட்ருக்கிறாங்க. அந்த பார்ட்டிலாம் கூட நடித்த நடிகரையும் கூப்பிட்டுருக்குறாங்க. 2 பேருமே பயங்கர மஜா பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படின்ற பேச்சு தான் இருக்குது. இருந்தாலுமே எல்லாருக்குமே கூப்பிட்டு விருந்து வச்சு கோலிவுட்டில் எனக்கான ஒரு இருப்பை நான் நிரூபிக்கணும், அதுக்கான வாய்ப்புகள் கொடுங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்ககிட்ட எல்லார்கிட்டையுமே ப்ரொடியூசர், இயக்குனர்னு சொல்லி நடிகை பார்ட்டி வச்சு கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி தான் கடைசியாக தன்னுடைய புருஷன் இந்த ஸ்லிம் நடிகை கூட புக் பண்ணி நடிச்சிருக்கிறாங்க. அதுதான் தப்பாக போச்சுன்னு சொல்லி மனைவிக்கு ஒரே தலைவலியாக இருக்குது. அடிக்கடி அந்த நடிகையுடன் தன்னுடைய புருஷன் பேசுகிறாரு. 2 பேருமே ரகசிய மீட்டிங் ரெசார்ட்டில் நடத்துகிறாங்க, ஹோட்டலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பொண்டாட்டிக்கு டவுட்டு. மனைவி, அந்த ஹீரோவோட மனைவி பெருசாக சினிமாவில் ஆட்கள் இல்லைனாலுமே கொஞ்சம் ஆட்கள் இருக்காங்க. அந்த ஆட்கள்லாம் அவன் புருஷன் பண்ணுறது சரியில்லை, கண்டித்து வை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை காதுபுற சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ தன்னையும் தன் குழந்தைகளும் நடிகர் நல்லாவே பார்த்துக்கிட்ட அப்படின்றதால மனைவி அதிகமாக நடிகருடைய விஷயத்தில் தலையிடாமல் சந்தேகம் இருந்தாலுமே பொத்திக்கிட்டு இருக்கிறாங்களாம். ஸோ இப்படி எத்தனை நாளைக்கு தான் அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே அந்த விஷயம் பொண்டாட்டியை அரைச்சிக்கிட்டே இருக்குது. நேரடியாக கேட்டுட்டால் இந்த விஷயம் விவாகரத்து வரைக்கும் போயிடுமோ அப்படின்னு சொல்லி அஞ்சு மனைவி சைலண்ட் மோடில் அப்பப்போ போயிடுறாராம் கேட்கணும்னு நினைக்கும் போதெல்லாம். அதே சமயத்தில் நடிகரை கையும் குலமாக பிடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடைச்சாங்கன்னா அன்றைக்கி இருக்குது தீபாவளி அப்படின்னு சொல்லி நெருங்கிய வட்டாரங்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ யார் அந்த நடிகர், யார் அந்த நடிகை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணுற ஆக்டர்ஸ், எடிட்டட் பிக்சர்ஸ் அண்ட் பழைய 2.0 வீடியோஸ், ஸ்டோரிஸ் எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் எக்ஸ்க்ளூசிவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். 2 நாள் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு இன்ஸ்டா. ஸோ அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் எனேபிள் ஆயிரும். பே பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.